திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் 1 மாதத்திற்கு மேலாக நீடித்து வந்த போரானது தற்போது 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இது நிறுத்தப்பட்டு இருக்கிறது. 10 அம்ச கோரிக்கைகளை ஈரான் கொடுத்திருக்கிறது என்றும் அதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளிக்கும் என்றும் அது 2 வாரங்கள் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு அது இறுதி செய்யப்படும் என்றும் கூறப்பட்டு இருக்கிறது அந்த அறிக்கையிலே. அது மட்டுமல்லாமல் ஹார்முஸ் நீரிணையினை கடப்பதற்கு சுமார் 18.5 கோடி ரூபாய் சுங்க கட்டணமாக இனி வசூலிக்கப்படும் என்று சொல்லி ஈரான் அரசு அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஹார்முஸ் நீரிணையானது ஓமன் மற்றும் ஈரானுடைய அந்த பிராந்தியத்தின் எல்லைக்குட்பட்ட கடற்பரப்பில் அமைந்திருப்பதினால் இந்த சுங்க கட்டணமானது ஓமனும் ஈரானும் பகிர்ந்து கொள்ளும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இதை பயன்படுத்தி போரினால் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்வார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். உலக அளவிலே சுமார் 1/5 பங்கு எண்ணெய் வர்த்தகம் நடைபெறக்கூடிய முக்கிய பகுதியாக சொல்லப்படுகிற இந்த ஹார்முஸ் நீரிணையிலே சுமார் ஒரு நாளைக்கு 15 கப்பல்கள் மாத்திரம் இனி அனுமதிக்கப்படும் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. மட்டுமல்ல, ஈரானுடைய முக்கிய செய்தி ஊடகங்கள் என்று சொல்லப்படுகிற தஸ்னிம் மற்றும் இஸ்னா என்று சொல்லப்படுகிற 2 செய்தி தொகுப்புகளும் குறிப்பாக கன்னி வெடிகள் இந்த பாதையில் வைக்கப்பட்டிருப்பதாக கூறி வரைபடங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு ஆபத்திற்குரிய காரியம் என்றும் உலக தேசங்களினூடாக இந்த செய்தி கடந்து செல்லும் பொழுது தற்போது இருக்கிற பதற்றமான சூழ்நிலையை காட்டிலும் வரும் நாட்களில் இந்த பாதையை உலக நாடுகள் பயன்படுத்துவதற்கு அச்சுறுத்தல் அதிகம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. பாரசீக வளைகுடாவில் முக்கிய பகுதியாக கருதப்படுகிற இந்த ஹார்முஸ் நீரிணையானது 34 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாகும். இந்த பாதை வழியாக இதுவரையிலும் சுதந்திரமாக கப்பல்கள் சென்று கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த பாதை மூடப்பட்டு ஈரான் பலவிதமான முக்கிய கோரிக்கைகளை வைத்து நிபந்தனைகளை வைத்து அதன் வழியாக இனி உலக தேசத்தின் கப்பல்கள் கடந்து செல்ல முடியும் என்று கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கன்னி வெடிகள் பதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே வரைபடம் ஒன்று வெளியிடப்பட்டிருப்பது என்பது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஆகவே வரும் நாட்களிலே இது நிமித்தமாக இன்னமும் கச்சா எண்ணெயுடைய விலை உயரும் என்று பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு பேரலுடைய விலை தற்போது 97 அமெரிக்க டாலராக உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்னமும் இது அதிகரிக்கும் என்று பார்க்கப்படுகிறது. ஆகவே நிலவி வருகிற இந்த கடினமான சூழ்நிலை மாற்றி அமைக்கப்பட கர்த்தர் மனமிறங்கி இந்த ஹார்முஸ் நீரிணையானது சுதந்திரமாக அனைத்து தேசத்து கப்பல்களும் செல்வதற்கு ஏற்ற விதத்திலே அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாடுகளுக்கிடையிலே நிலவி வருகிற யுத்தங்களும் ஓய்ந்து ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு திரும்ப நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையிலே நடைபெற்று வந்த போரானது தற்போது தற்காலிகமாக 2 வாரங்களுக்கு நிறுத்தப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயினும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஆண்டவரே தகப்பனை ஏற்பட்டிருக்கிற ஒப்பந்தம் நிரந்தர தீர்வாக ஆண்டவரே அது மாறுவதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த ஹார்முஸ் நீரிணை ஆண்டவரே தற்போது தற்காலிகமாக திறந்து விடப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே தகப்பனை ஒரு பக்கம் இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறபடியினால் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில்
தயக்கமும் ஆண்டவரே பின் தங்குதலும் காணப்படுகிறதை உணர்ந்து ஆண்டவரை நாங்கள் இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதினாலே உலக தேசங்களுக்கு இடையிலே எண்ணெய் வர்த்தகம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு ஆண்டவரை கச்சா எண்ணெயுடைய விலை மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரை இன்னொரு பக்கம் சுங்க பணமாக 18.5 கோடி இந்திய மதிப்பிற்கு பணம் இனி தேசங்களுக்கு ஒரு கப்பலுக்கு விதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஈரானுடைய அந்த விதியை நாங்கள் ஆண்டவரே தகப்பனை பார்த்து ஆண்டவர் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை மாறி சுதந்திரமாக கப்பல்கள் ஆண்டவர் அந்த பாதை வழியாய் கடந்து செல்வதற்கு சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றி கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எப்படியாவது தேசங்களுக்கு இடையிலே சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாறி வருகிற ஆண்டவரே தகப்பனே, இந்த பொருளாதார ஆண்டவரே சீர்குலைவை ஆண்டவரே நாங்கள் எண்ணி இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்து அது நிமித்தமாக தேசங்களுக்கு இடையிலே ஆண்டவரே தகப்பனே அப்பா அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயர்ந்தது நிமித்தமாக ஆண்டவரே பஞ்சங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதை எண்ணி ஆண்டவரே இதை நாங்கள் பரலோகத்திற்கு தெரிவித்து ஜெபிக்கிறோம் அப்பா. தேசங்களுக்கு இடையிலே வன்முறைகள், இரத்தம் சிந்துதல் வேண்டாம் அப்பா. ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாகி எழுப்புதலை தேசங்கள் காண கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.